நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எமர்ஜென்சி என்பது எனக்கு அரசியல் ரீதியாகவும் சொந்த அனுபவ ரீதியாகவும் எனக்கு மிக மிக ரணப்படுத்திய நாட்கள், மிகவும் காயப்படுத்தப்பட்ட நாட்கள். நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா பழைய காங்கிரஸ் தலைவர் என்ற வகையில் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த சிறையில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. வீட்டிற்கும் தொடர்பு கிடையாது. யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. முதலில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்று தெரியாது. பின்பு கைது செய்யப்பட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. என் தந்தையெல்லாம் ஆந்திராவில் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஏறக்குறைய 10 மாதங்கள் எங்க அப்பாவை நான் பார்க்கல. அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் எனது கடைசி தங்கை பிறந்தாள். அப்பொழுது எங்க அம்மா நிறைமாத கர்ப்பிணி, அப்பா இல்ல. நான் தான் அதற்கு கையெழுத்திடுகிறேன். அதனால்தான் நான் ஒரு பேட்டியில கூட அவசர நிலையின் போது என் தங்கை பிறப்பதற்கு கையெழுத்திட்ட என்னை ஆளுநராக கையெழுத்திடும் அளவிற்கு என்னை உயர்த்தி இருக்கிறார்கள் என் அன்னை அப்படின்னு பேசியிருந்தேன். ஆக மிக மிக மோசமான நாட்கள் அவை. என் அப்பா சொன்னது, நாங்களெல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கும்போது இவர்களுக்கே இந்த நிலை என்றால் நாம் என்ன எம்மாத்திரம் என்று நாங்கள் எல்லாம் அதை பொறுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெளியே வந்த பின்பு அவர்கள் ஜனதாவில் போட்டி போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக ஆனதும் அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதனால் நேரடியாக எமர்ஜென்சி அவசர நிலையின் கொடுமையை அனுபவித்தவள் நான். ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன புரியவில்லை என்றால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் அவசர நிலையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டவர்கள், அந்த சவாலை எல்லாம் சந்தித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை கொண்டு வந்த கட்சியோடு நீங்கள் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அவசர நிலையின் கொடுமை சாமானிய மக்களுக்கு தெரிய வேண்டும், இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். அதனால் இது உண்மையிலேயே வெறுப்பு தினம், கருப்பு தினம். நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, உங்க தந்தையார் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படின்னு எமர்ஜென்சி பீரியட். பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த எமர்ஜென்சி? இல்ல, பொலிட்டிக்கலா யாருக்கு பேப்பர் படிக்க முடியாது, நியூஸ்ல சரியான செய்தி வராது. அவர்கள் எல்லாம் அதாவது இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர்கள் அல்லாமல் எதிர் பாரதிய ஜனதா பழைய காங்கிரஸ், காமராஜர் எவ்வளவு துன்பப்பட்டார் என்று எனக்கு தெரியும். எங்க அப்பா அடிக்கடி சொல்வாங்க, ஏறக்குறைய காமராஜரின் இறப்புக்கே எமர்ஜென்சி தான் காரணமாக இருந்தது. ஏனென்றால் எமர்ஜென்சி வந்ததிலிருந்து கூட அவங்கள கைது பண்ணிட்டாங்களாமே, இவங்கள கைது பண்ணிட்டாங்களாமே, அப்படியோ அப்படின்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 75 ஜூன் மாதத்தில் ஆரம்பித்த வேதனை அப்படியே அவருக்கு அக்டோபர்ல அவர் உயிர் இழந்து விட்டார். அவரை சார்ந்தவர்கள் எங்க அப்பா எல்லாரும் அவர் எவ்வளவு துன்பப்பட்டார் என்பதை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம் என்று சொல்வார்கள். மிக மிக வேதனையான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ற, அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் சேலஞ்ச் பண்ற ஒரு இது திருப்பியும் இன் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாம இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட நாங்கள் பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்று பேசுபவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையையே நெறித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இது மிகவும் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. வருங்காலத்தில் ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும். ஜனநாயகத்திற்கு எதிரான இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த சவால்களை இந்த சமூகம் சந்திக்க வேண்டும். ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும், தலைவர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து.